ஹாய் கைஸ், நான் உங்கள் ஷாலினி சிவா. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நம்ம தேனி மலைச்சாளரோட அவார்ட் ஃபங்க்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட vlog வந்து என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்து ரசிங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல். நிறைய உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாயாக இருக்கும். ஸோ பார்த்து மகிழுங்கள் மக்களே. பாய். இங்கே ஒரு விஐபி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் தான் நம்ம எல்சா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பெஸ்டி, எங்கள் அக்காவோட பெஸ்டி. இவர் தான் பார்த்துக்கோங்க. இல்லை பெஸ்டிங்க, பாய் பெஸ்டி. இவன் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது யாருன்னு பாருங்க. ஆமா பாருங்க, Dress நல்லா இருக்கா? இப்போ இது ஷாலினி, இது பிரியா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்க Dress யாரு தெரியுமா? நம்ம தேனி மலைச்சார பவுண்டரோட சரிதாவோட Dress தாங்க இது. சுத்துங்க. சரிதா யாரு இல்லைங்க, மை சிஸ்டர். ஓகேவா? என்ன லூசு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்காக இந்த Dress எல்லாம் போட்டு காமிச்சோம். பாத்துக்கோங்க எங்க அக்காவோட Dress எங்களுக்குலாம் எப்படி ஃபிட்னஸா கரெக்டா இருக்குன்னு. இதெல்லாம் வந்து இந்த கூத்தெல்லாம் வந்து நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஸ்டே ஆன். கோல்டு கலர்ல இருக்கிற க்ரீம், அதுக்கு பேர் தான் கோல்டன் ஃபேஷியல். பார்த்துக்கோங்க. அதாவது வந்து இவங்க வந்து ஃபவுண்டர் ஃபேஷியல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தேனி மலைசாரலாம். அடிக்கடி இதை சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. என்ன இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து பண்றவங்களுக்கு தான் அதோட கஷ்டம். பூசி விடுறேன் பவுடர்னு நினச்சிக்காதீங்க. இருங்க, மசாஜ் இருக்கு. உடனே சொல்லுவீங்க அதுக்கு, ஏமா உனக்கு ஃபேஷியல் பண்ண தெரியுமா பண்ண தெரியாதா, என்னமோ பவுடர் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டா? கட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யார் பாத்தீங்கன்னா என் மகள், என் அக்கா மகள் சரிதா பெத்த முத்துக்குமரி. எதை சொல்ற? முத்துக்குமரியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எதை சொல்ற? காஸ்டியூம் இன்னும் தேடிட்டே இருக்கு. அப்படி கணக்கு காட்டும்போது அங்க பாருங்க, காஸ்டியூம் தேடிட்டு இருக்கு. வீடியோ திறந்து வச்சு இங்க ஒரு பேய் வந்து பாருங்க. இந்த பேயோட பேர் என்னன்னா பிரியா. இது என்னன்னு தானே பாக்குறீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறவங்களுக்கு ஜுவல்ஸ்க்காக என்னோட டாப்பை கழட்டி அதில் விரித்து வச்சு இவ்வளோ ஜுவல்ஸ் அடுக்கி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கங்க. அதில் இவருக்கு தூக்கம். என் டாப்பு மேலே தலை வச்சு எப்படி ஒரு தூக்கம் பாருங்க. இந்த எல்சா பண்ணுற வேலையெல்லாம் இருக்குதே, சல்சா மாதிரி இருக்குது. இவன் பாருங்க இவ்வளோ அழகாக ஸ்டைலாக போஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்கா. ஹேங்கிங் பாருங்க. இதெல்லாம் இந்த பாருங்க, அங்கே ஒரு குட்டி பேய் உட்காந்துருக்கா, தெரியுதுங்களாங்க. கண்ணை மூடிட்டு இருக்கா அந்த பேய். அடுத்து இங்க ஒன்று ரெடியா இருக்கிறா பிரியா. ஓ செம்மையா இருக்குமே. இவளுக்கு 2 சட்டி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவ வட்ட இங்க ஒரு சட்டி அங்க ஒரு சட்டி வச்சுப்பா. 2 சட்டி கொடுங்க, செட்டா கொடுங்க. சித்திர வேற பண்றாமா இவன். எந்த ஊர்மா உனக்கு? ஏமா எந்த ஊர்ல இருந்து நீ வந்து இந்த புள்ள கொடுமைப்படுத்திட்டு இருக்க? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? அதெல்லாம் காட்டுறதுக்காக இந்த ஜோக்கர் போட்டு அவங்க ஜும்கா போடுறாங்க அவங்களோட லெஹங்கா செட்டுக்கு. ஆக்சுவலி தேய்ச்சி சும்மா பலப்பலன்னு ஆகுறாங்க. இங்க பாருங்க ஹேங்கர் பாருங்க, இங்க ஃபேஸ் காட்டு. ஹேங்கர் பாருங்க எவ்வளவு அழகா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஹேங்கரை நம்ம ஃபங்க்ஷனை களை கட்டுறதும் முன்னாடி நிற்கிறதும் ஹேங்கர் தாங்க. அவங்க தாங்க பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங் கூட அவங்க ஃபேஸ் ஸ்டைல் எல்லாமே பண்ணுறது ஷாலினி தான். நான் உங்கள் ஷாலினி சிவா. வெளியே வர மாட்டேங்கிறான். நான் அவன் மூஞ்சி அப்படி வெள்ளையாக்கி வச்சிருக்கிறேன். வரவே மாட்டேங்கிறான். வெளியே வர மாட்டேங்கிறான். கருங்கருன்னு இந்த மீசையை சுற்றி வாயை சுற்றி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அந்த கையால் பலபலன்னு ஆக்கிட்டேன். 2000 ரூபாய் கொடுத்துட்டு போனோம். சரி தந்துட்டா போகுது. அந்த அமௌண்ட் வரட்டும். சரி 2000 ரூபாய் கொடுத்துரு, நான் உனக்கு பலபலன்னு ஆக்கியிருக்கேன். எங்க போயிருக்கு? உங்களுக்கு வேணா போயிருக்கு. பல நீங்க வேணா காசு கொடுத்தா எங்களுக்கு 2000 ரூபாய். எனக்கு இந்த நிலைமையா? இது எனக்கு தேவைதானா சொல்லுங்க. சும்மா ஒண்ணு எனக்கு 1 ரூபாய் தர வேணாம். நீ யாரும் இல்ல பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இல்ல பாஸ்துக்குள்ள முடிச்சுக்கலாம் நினைச்சிட்டீங்க. பாத்தீங்கன்னா கோன் போட்டுட்டு இருக்கோம். ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச டிசைன் போட்டுட்டு இருக்கோங்க. சும்மா ரொம்ப பெருசாலாம் நம்மளுக்குலாம் எதுவும் தெரியாது. ஏதோ எனக்கும் என் சிஸ்டருக்கும் தெரிஞ்சதை நாங்கள் போடுறோம், அவ்வளோதான்.
இது வந்து பேட் கமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். இந்த வீட்டுக்காரம்மா பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்து சொல்லிட்டு வேலையாக தான் இருப்பாங்க. அவங்க ஒரே பிஸி ஷெடியூலில் தான் இருக்காங்க. மேக்கப் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அதை விட என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள். செவன்னிக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறது தாங்க வேலை. எங்கள் அம்மாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடிதே. எந்நேரமும் கண்ணாடி முன்னாடி நிற்கிறதே எங்கள் அம்மா வேலையாக போச்சு. பார்த்தேன் அதே சிரிப்போட பேச்சு யாருக்கிட்ட இருக்குன்னா என் மகட்ட இருக்கு. சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேரழகி. நல்லா இருக்கா? சரி பார்த்துட்டு கமெண்ட்ல கழுவி ஊற்றாம கொஞ்சம் சொல்லுங்க. எதா இருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்னும் என்டர்டைன்மெண்ட்லாம் நிறையா இருக்குது, பார்க்கலாம். புரியுதுங்களா? என்ன அப்படின்னா தரமாட்டாங்க. மனசு தேத்திக்க சார். உனக்கு என்ன இருக்குதோ அது உனக்கு கண்டிப்பாக வந்துச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஓகே, எங்கள் அக்கா சந்தோஷமா இருந்தாலே போதும். பாய். வீட்டில் 2 பேரும் 3 பேருங்க 1.5 மணி நேரம் மேக்கப் பண்ணி மினிக்கி எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் தான் வந்திருக்கோம். காஃபி குடிக்க வந்திருக்கோம். இந்த காஃபி குடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் அடுத்த ப்ரோக்ராம் என்னன்றது நீங்கள் பார்க்கலாம். தேனி மலைச்சாரலோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் பாருங்க. பெரிய பெரிய விஐபிலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 o'clock ஆச்சு. நாங்கள் இன்னைக்கே வந்து வீட்டுக்காரர் தெளிவாக காட்டுங்கம்மா. பாதி மூஞ்சி கட்டா இருக்கு. போதுமா? ஓகே. வெண்மணியோட அம்மா வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் மண்டபத்தில். நாளைக்கு ஓகேவா ஸ்டே ஆன். உங்களுக்கு இன்னும் இங்கே என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாதங்களும் விவாதங்களும் ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே ஆஜராயிட்டாங்க. ஸோ விவாதம் போது அதை நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம். ஈரோட்டிலிருந்து வந்த பெண்மணியும் வேடிக்கை பார்க்குறாள். தேனி கூடலூரிலிருந்து வந்தவளும் வேடிக்கை பார்க்கிறாள். அங்கே ஒரு ஜீவன் எழுதி எப்படி எஸ்கேப் பாலிஸ் பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேர் தான். எதில் வருது? இது எந்த டிவியில் வருது? என்னோட சேனலில் வரும். 37,060. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அது என்ன நீ கரெக்டாக சொல்லணும். அம்மா சைலண்டாக இருக்கணும். அதெல்லாம் தூங்கிடுச்சு. பத்தியா கரெக்டாக சொல்லுது. செம்ம பண்ணு போங்க. ஓகேவா? ஹாப்பியா? நீயே செலக்ட் பண்ணதான் பிடிச்சிருக்கா பார்த்துக்கோ. அவள் ஊருக்கு போயிருந்தப்போ அவனுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் பண்ண. ஆக்சுவலி நான் பண்ண நினச்சேன், மண்ணாகி போச்சு. அவள் கண்டுபிடிச்சிட்டா கேவலம். சரி சரி அதுக்கப்புறம் இப்படி கையில் வச்சுட்டு 1 2 அப்படியே இப்படி திரும்பி 1 2 அப்படியே இந்த கையை கை வச்சு காட்டி இப்படி இப்படி அப்புறம் அதே நீங்க இந்த கையை இப்படிலாம் பண்ணுங்க. இப்படி சுத்தம். ஆமாங்க. ஓகேவா? ஓகே டன். நாங்க 1 2 3 1 2 3 1 2 3 அதுக்கப்புறம் என்ன நடக்குது இங்க?
அடுத்து அடுத்து சப்பா ஸ்டெப் நம்ம ரெண்டு வராது இது சொல்லி தரேன் அப்படிங்க இந்த இப்போ நம்ம கூப்பிடுவோம்ல ஏய் வா அப்படி சொல்லி ஓடி போய் கேட்கல அப்படியா ஃபாஸ்டா பண்ணலாமா அடுத்து இது அப்படியே இந்த ஆங்கிள் வாங்க இது யூடியூப் இந்த இதுக்கு இன்ஸ்டா போட்டு தட்சணை காலையில் அக்கா 2 மணி வரைக்கும் வருவாங்க. அவங்களும் டான்ஸ் ஆனா பாப்பாங்க நானா டான்ஸ் ஆனா ஐயோ யார் பைத்தியங்க பாட்டுக்கு டயலாக் கரெக்டா இருக்கும் முன்னாடி உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பார்த்தாலே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் சொல்லிருங்க இது எப்படி இருக்கு ஓகேவானு இந்த மாதிரி செட் ஆகல குறி காட்சி மாதிரி இருக்கு அச்சசம் குறி காட்சி பாட்டும் அருமையா இருக்கு விளக்கும் அருமையா இருக்கு ஏத்துறவங்க எல்லாருமே அருமையா அழகா இருக்கு ரொம்ப இனிமையா இருக்குல்ல நம்ம எல்லாம் தமிழகம் மட்டுமல்ல இந்த இந்தியாவை ஒன்றாக இணைத்து இவ்விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் விழா நாயகி அன்பு தோழி சங்கா அவர்களுக்கும் நம்மளுடைய சிறந்த ஒரு பாராட்டு தெரிவிக்கலாமா? இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் செலிபிரிட்டி கிடையாது. நம்மளை போல சாதாரண செல்போன்ல ஸ்மைலில் ஆரம்பிச்சு அப்புறம் என்னங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செமையாக போயிட்டு இருந்தது. பரதநாட்டியம் ஒரு பக்கம் போச்சு, அப்புறம் என்ன சொல்கிறது கீழே இருந்து அரட்டைகள் ஒரு பக்கம் போச்சு, அங்கே இங்கேயுமா நாங்கள் நடந்தது ஒரு பக்கம் போச்சு, எல்லாமே போச்சுங்க. வேறு லெவலில் போச்சு. களை கட்டிச்சு நம்ம கச்சேரி. நம்ம அதுதான் கலையாக இருந்தது. இப்போ தான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்தாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அகெயின் அம்மா பேசிட்டு ஸ்டேஜில் அம்மாவோட ஸ்பீச் நல்லா இருந்தது. அவங்க யூஸ்வலாகவே சூப்பராக பேசுவாங்க. அந்த சாங் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணியிருந்தோம், பட் அது ஃபுல்லாக எடுக்க முடியலை.
சாரி கைஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஊனமற்றவர்களுக்கு பார்வை இல்லாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் 1 மாதம் மளிகை பொருள் வந்து சரிதாக்கா வாங்கி கொடுத்தாங்க. அங்கே வந்து அதை வந்து கொடுத்தவங்க யாருன்னா நம்ம கீதா அக்கா, வீரபாண்டி சேர்மன் தான், வீர பெண்மணி தான். அவங்க கையால் இதை கொடுத்தோம். அடுத்து என்னங்க, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். சோத்துக்கு வந்துட்டோம். செம்மையாக போச்சுங்க பந்தியெல்லாம். வேறு லெவல் சிக்கன், எக்கு, அப்பா செம்ம. நாக்கில் இப்போவும் நிற்கிது டேஸ்ட்டு. 2 டேஸ் ஆனாலும் அது போகாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சமையல் மாஸ்டருக்கும் அதுக்கு எஃபெக்ட் போட்ட எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். எங்கள் அக்கா நல்லாவே அதுக்கு எக்ஸ்பென்சிவ் பண்ணியிருந்தது. ஸோ ரொம்பவே அதுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்புறம் என்ன ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இனிமேல் உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்துடுச்சு. தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு யுவராணி அக்கா ரொம்பவே பிடிச்சது. அவங்க அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக சூப்பராக இருந்தாங்க நம்ம கூட. ஸோ ரொம்பவே பிடிச்சது. எங்களோட இந்த டீமை விட்டு பிரிகிறதுக்கு மனமில்லாமல் பிரிகிறோம். நான் உங்கள் சேனல் சிவா. பாய்.